தமிழ் சினிமாவில் காமெடினாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேர் தான் மோகன் ரங்கச்சாரி. ஆனால் இந்த பேரில் இவரை யாருக்குமே தெரியாது. 1952 அக்டோபர் 16 பிறந்தவர் தான் கிரேசி மோகன். சின்ன வயசுல இருந்தே சிரிப்பான கிரேசி ஸ்கிரிப்ட் எழுதுறத தன்னோட ஹாபியாக வச்சிருந்தார். கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சவர் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை இன்டர் காலேஜ் கான்டெஸ்ட்டுக்காக எழுதுறாரு, கிரேட் பேங்க் ராபரின்னு. இவர் எழுதின ஃபர்ஸ்ட் ஸ்கிட்லேயே பெஸ்ட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் அவார்ட் வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் இவரோட காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் கமலஹாசன். அவரும் இவரோட ஸ்க்ரீன் பிளேவை ரொம்பவே பாராட்டுறாரு. ஆமா, இந்த சூட் கேஸ் தெரியும், என்ன இது பூட்ட கேஸ் சார்? ஒருவேளை இந்த பூட்டு போட்ட சூட் கேஸா இருக்கும். சுமாரியா 1979 இவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிரேசி கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்கிட்ஸ் எழுதினார். இவர் எழுதி நடித்த சாக்லேட் கிருஷ்ணா அண்ட் ப்ளே மூணுன்னு வருஷத்தில் 500 வாட்டிக்கும் மேலே ஸ்டேஜ் ப்ளே பண்ணி ரொம்ப பெரிய ஃபேன் பேஸை கெயின் பண்ணுச்சு. மற்ற ரைட்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு கிரியேட்டிவிட்டி, மக்களால் ஈஸியாக சிரிக்க வைக்கிற ஸ்டோரி லைன், இதெல்லாம் பார்த்து டைரக்டர் கே பாலச்சந்தர் அவரோட மூவியான பொய்க்கால் குதிரையில் டயலாக் ரைட்டராக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. காமெடி ஆக்டர்னு இல்லாமல் ஒரு டைரக்டர், அவரோட டயலாக், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்குன்னு ஆடியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் தான் கிரேசி மோகன். சத்தம் கேட்குதே டாக்டர், சத்தம் கேட்டாதான் காது, இல்லைன்னா செவிடு. எத்தனை வாட்டி கேட்குறது? கமலஹாசன் கிரேசி மோகன் காம்பினேஷன்ல வந்த ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்த பிளாக் பஸ்டர் கொடுத்துச்சு. சதி லீலாவதி, காதலா காதலா, மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், அவ்வை சண்முகி, தென்னாலி, பஞ்சதந்திரம் அண்ட் வசூல் ராஜா MBBSன்னு இவரோட பேரு பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆச்சு. மேடம், எப்படி கூப்பிடுறது? என்ன பேரு? ஜானகி. இது பேரும் ஜானகியா? ஜானகி வாய் தர கால் தொகை. இன்னைக்கு கூட எல்லாரோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் மூவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் எல்லாமே அவங்க லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். கிரேசி மோகன் அவரோட மூவி டயலாக்ல ஒரு கேரக்டர் நேம் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் நேம் தான் ஜானகி. ஜானகி வேற யாரும் இல்லை, கிரேசி மோகன் அவங்களோட டீச்சர் தான். எல்லா ட்ராமா, எல்லா சினிமாலையும் whether it is Kamalhasan or Rajinikanth, the first condition I put is, sir, kindly, the heroine name is, even before deciding my remuneration, I used to tell, sir, kindly the heroine name வந்து ஜானகின்னு இருந்துட்டு போட்டோம், எதுக்கு மோகன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார், ஒரு சின்ன சென்டிமெண்ட் சார், இட் இஸ் நாட் ஈவன் சென்டிமெண்ட். என்ன, என்னோட டீச்சருக்கு நான் கூட, தட் இஸ் த ஒன்லி வே ஐ கேன் ரெசிப்ரோகேட் மை ரெஸ்பெக்ட் அண்ட் தேங்க்ஸ் டு ஹர். கமல் கிரேசி மோகன் சேர்ந்து ஒர்க் பண்ணாலே அது ஹிட்டு தாங்கிற மென்டாலிட்டியை ஆடியன்ஸோட மைண்ட் செட்டாக ஆக்குச்சு. மைக்கேல் மதன காமராஜன் மாதிரியான காம்ப்ளெக்ஸான படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக யாராலையும் எழுத முடியாது. எல்லா டேரக்டர்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் இந்த உலகத்தில் இல்லைனாலும் இவரோட நடிப்பு, இவரோட டயலாக், ஸ்க்ரீன் பிளே மூலமாக எப்போவுமே நம்மளோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. கிரேசி மோகனோட மூவிஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நீங்களும் இவரோட பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க. Stay tuned for more updates.